என்னடா அது? உனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? உன் பொண்டாட்டி பண்ண தப்புக்கு நீ எதுக்கு சரண்டாடுற? அண்ணா, கண்டிப்பா அந்த கொலையை அவ பண்ணலண்ணே. அந்த இன்ஸ்பெக்டர் இந்து மேல பழிய போட்டு இந்த கேஸ்ல அவளை குற்றவாளி ஆக்க பார்த்தான். அதனாலதான் நானா வந்து சரண்டர் ஆனேன். ஏண்டா, இன்ஸ்பெக்டர் இவ போன் சிக்னல் கொலை நடந்து கதிரி வீட்டில் இருந்ததுன்னு சொல்றாரு. அப்புறம் இல்லண்ணே, கொலை பண்ணது இந்து இல்ல. இதுல நம்ம யாருக்கும் தெரியாத 3வது ஆள் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அண்ணா, இந்து நிச்சயமா அவனை கண்டுபிடிப்பா. டேய், யாரா அவன்? போயும் ஒரு பொம்பளை சொல்றத நம்பி அவளுக்காக சரண்டர் ஆயிருக்கான். கொலைகாரனை கண்டுபிடிக்க அவன சிபிஐயா சிஐடியா? அண்ணா, அவன் என்ன வெளியே எடுக்கலன்னா என்ன? அதான் நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல, எப்படியாவது என்ன வெளியே கொண்டு வந்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. அதனால தான் நான் தைரியமா சரண்டர் ஆனேன். சரி, நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி பார்க்குறேன். சரிங்கண்ணா. ஐயா, உனக்கு கஷ்டம் எதுவும் இல்லையே? ஐயா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையா. சாப்பாடெல்லாம் ஒழுங்கா வாங்கி கொடுக்குறாங்களா? அதெல்லாம் நல்லா தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு வாரமா உனக்கு நேரமே சரியில்லடா. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வந்தேன். இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்க. என்னன்னு தெரியல. அந்த ஆண்டவன் உன்னை ரொம்ப சோதிச்சு பார்க்கறான். ஐயா, இது ஒரு சின்ன விஷயம்தான். கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடுவேன். திவா அண்ணே, இன்ஸ்பெக்டர் வர சொல்லு. சரிங்கண்ணே. சார், அண்ணன் உங்களை கூப்பிட்டாரு. அப்படியா? யோ சார், இவனை கொஞ்சம் பார்த்துக்கியா? சரிங்க சார். வந்துடுறேன். வாங்க சார், வாங்க. அண்ணே, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. சொல்லுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். நடந்து எல்லாத்தையும் திவா சொன்னான். பொதுவாக இந்த மாதிரி ஆளை போடுற வேலைலாம் நாங்கள் நேரடியாக பண்ணுறதில்ல, ஆளை வச்சு தான் பண்ணுவோம். ஆனால் இவன் குடி போதில் அவசரப்பட்டு போட்டு தள்ளிட்டான். இந்த பாருங்க இன்ஸ்பெக்டர், நாங்கள் 2 பேரும் அரசியல் வாழ்க்கையில் இருக்கோம். எங்கள் பேரில் இந்த மாதிரி கேஸெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது வெளி உலகத்துக்கு தெரியவே கூடாது. என் தம்பி ஏற்கனவே உங்களை நல்லா கவனிச்சிட்டான்னு தெரியும். இருந்தாலும் அதுக்கு மேலே நான் 1 லட்ச ரூபா போட்டு தரேன். நீ என்ன பண்ணுறனா, எப்படியாவது அந்த கர்ணாவையே குற்றவாளியாக மாற்றி இந்த கேஸில் உள்ள தள்ளுற. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். எல்லாம் பேசிட்டு அந்த பணம் 1 லட்ச ரூபாய எப்போ கொடுக்குறேன்னு சொல்லாம போயிட்டீங்க. அந்த பணத்தை மட்டும் ஃபோனில் அனுப்பி விட்டீங்கன்னா நீங்க சொன்னது மாதிரி கர்ணா அந்த கேஸ்ல குற்றவாளி ஆக்கிறேன். என்ன, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல? ஹலோ ஹலோ வேலை ஆகணும்னா நல்லா பேசுறாங்க, பணம் கேட்டா மட்டும் வாலாட்டுற நாய் மாதிரி பாக்குறாங்க. தலையெழுத்து.
சார்ஜில் போட்டு போன ஃபோன் எங்கே போச்சு? இங்கே தானே சார்ஜ் போட்டு போனேன். எங்கே போச்சு? ம், போன் இங்க இருக்கு. பா நீங்கள் எதுக்கு அதை எடுத்தீங்க? இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு, அதான் எடுத்தேன். பா எதுக்குப்பா அட்டன் பண்ண? கொடுப்பா. வேண்டா, இன்ஸ்பெக்டர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் ஃபோன் எடுத்து பேசினதே தப்பு, இதில் கேள்வி வர பெருசும். டேய் என்னப்பா இல்லடா, என்னப்பா? உனக்கும் அந்த கொலைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? என்னப்பா உளறிக்கிட்டு இருக்க? ஆ? எல்லாம் இப்போ எனக்கு தெளிவா தெரியும்டா. அந்த கதிரை எதுக்காகடா கொலை பண்ண? பா சும்மா ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. நான் எதுக்கு அவனை கொலை பண்ணோம்? ஆ? டேய் இல்லடா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? கட்சியில் உன் பதவி போன உடனே கோபத்தில் அந்த கதிரை கொலை பண்ணியிருக்க. கதிரை கொலை பண்ண கேஸில் நீ மாட்டக்கூடாதுன்னு கர்ணாவை குற்றவாளியாக்கி உள்ள தள்ளியிருக்க. என்னது இது? ஏதோ பில்லு மாதிரி இருக்கு. பகவதி ஜுவல்லரி 916. இவங்க எதுக்கு இப்ப யாருக்கும் தெரியாம செயினை வாங்கணும்? நமக்கு கதிர் வீட்டுல கிடைச்சதும் இதே மாதிரி ஒரு மைனர் செயின் தானே. ஒருவேளை இவரோட செயின் கதிர் வீட்டுல தொலைஞ்சதுனால புது செயின் வாங்கியிருக்காருனா, அப்போ நம்ம கையில கிடைச்சது இவரோட செயினா இருக்குமோ? சொல்லுங்கய்யா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரூமுக்கு வாமா. இந்த வரங்கய்யா. இப்படியே விட்டா இவனுங்களே நிரந்தரமா கருணாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுவானுங்க. இந்த விஷயத்தை இந்துக்கிட்ட சொன்னா அவ ஏதாவது பண்ணி கருணாவை வெளியே எடுக்க முயற்சி பண்ணுவா. அதான் வழி. வாமா. கருணாவை வெளியே எடுக்க ஏதாவது வழி தெரிஞ்சுதாமா? இல்லைங்கய்யா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுமா? சொல்லுங்கய்யா. அது வந்துமா, அது